அக்டோபர் 7ஆம் தேதி வேர்ல்ட் பேங்க்ல இருந்து ஒரு புது ரிப்போர்ட் ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தி சில நியூஸ் கூட சொல்லியிருந்தாங்க. நீங்களும் அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த ரிப்போர்ட் படி இலங்கையோட பொருளாதார ரிகவரி, அதாவது மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்புற அளவு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு. ரிஸ்கான ஒரு நிலையில தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹே! 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 கொஞ்சம் இரு, கொஞ்சம் இரு, கொஞ்சம் இரு. இதே வேர்ல்ட் பேங்க் தான் இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் இலங்கைக்கு வந்தப்போ, நாங்க புது வருஷம்லாம் கொண்டாடி முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த நேரம் 23ஆம் தேதி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு, இலங்கையோட பொருளாதார ரிகவரி ரொம்ப நல்லா இருக்கு. இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா ரிமார்க்கபிளா இருக்கு. அதுவும் 1980ல இருந்து 123 நாடுகள் போட்ட 323 ரிகவரி எஃபர்ட்ல இந்த மாரி ஒரு எஃபர்ட்ட நாங்க பார்த்ததே இல்ல. அவ்வளவு ரிமார்க்கபிளா இருக்கு. நல்ல டெவலப்மென்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னப்பா? குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி ஏப்ரல் மாசம் ஆஹா! ஓஹோன்னு பேசின அதே வேர்ல்ட் பேங்க் திடீர்னு இந்த மாசம் வந்து இலங்கையோட இந்த ரிகவரி ப்ராசஸ் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு. கம்ப்ளீட் ஆகல. ரீஸ்ட்ரக்சரிங் அதாவது மறுசீரமைப்பு பண்ணாட்டி நாட்டுக்கு மறுபடியும் ஒரு ரிஸ்க் வந்துரும். கொஞ்சம் நீங்க இப்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு குறை சொல்லிட்டு இருக்காங்களேன்னு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுறது நியாயம் தான். ஆனா, இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா புரிஞ்சுக்கலாம். இப்ப ஒலிம்பிக் ரேஸ்ல ஓடுற ஒரு அத்லெட் இருக்காருன்னு வச்சுக்குவோமே. அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு. அதனால அவரு அன்கான்ஷியஸ் ஆயிட்டாரு. அப்ப உடனே முதலுதவி எல்லாம் குடுத்து கண் முழிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லுவோமே. அப்படி மறுபடியும் கண் முழிக்கிறது தான் ரிகவரி மாதிரி. அப்ப நீ கண் முழிச்சுட்ட தானே, போய் ரேஸ் ஓடு அப்படின்னு சொல்லி ஓட விட்டா, அவரால ரேஸ் ஓடவோ, இல்ல மெடல் வாங்கவோ முடியாதுல்ல. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே. ஏன்னா, ரிகவர் ஆனாலும் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட், பிசியோதெரபி, ஹெல்த் செக்கப், கண்டிஷனிங் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. இதே மாதிரி தான் கிரைசிஸ்ல மயக்கம் போட்டு விழுந்த ஸ்ரீலங்காக்கு இப்போ மயக்கம் தெளிஞ்சு கொஞ்சம் ரிகவர் ஆகிட்டு இருக்கு. அந்த ரிகவரி நல்லதா இருக்கு. அதனால உடனே பெரிய ஒரு டெவலப்மெண்ட் வந்துரும்னு சொல்ல முடியாது. ஆனா, சரியான பொருளாதார மறுசீரமைப்பு பண்ணாட்டி, மறுபடியும் ஒரு கிரைசிஸ் வரலாம்ங்கிறது தான் வேர்ல்ட் பேங்க் சொல்லியிருக்காங்க. ஸோ, ஏப்ரல் மாசம் சொன்னதும் சரிதான். போன வாரம் சொன்னதும் சரிதான். நீங்க ஏப்ரல் மாச ரிப்போர்ட்ட போய் பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் பேங்க் போன வருஷத்துல, அதாவது 2024க்கான ஒரு பிரெடிக்ஷன சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல அதாவது 2024ல இலங்கையோட பொருளாதார வளர்ச்சி 4.4% இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்ப சொல்லியிருந்தாங்க. ஆனா, அது எல்லாத்தையும் மீறி ஸ்ரீலங்கா 5% வளர்ச்சிய காட்டியிருந்துச்சு. ஏன்னா, அந்த நேரம் ஓரளவு பொருளாதார மறுசீரமைப்புகள பண்ணியிருந்ததுனால. அதே நேரம் உலக வங்கி 2026ஓட ஆரம்பத்துல ஸ்ரீலங்கா 3.5% வளர்ச்சிய காட்டும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனா, இந்த பொருளாதாரத்த பத்தின பிரெடிக்ஷன்ஸ் எல்லாமே அப்பப்ப மாறிட்டே இருக்கும். வேர்ல்ட் பேங்க் மட்டும் இல்ல, எந்த ஒரு ஆர்கனைசேஷன நீங்க எடுத்துக்கிட்டாலும், அவங்க பண்ற இந்த பிரெடிக்ஷன் எல்லாமே அந்த நேரத்துல இருக்கிற பொருளாதார சூழ்நிலைய பொறுத்து தான் இருக்கும். உதாரணத்துக்கு, அமெரிக்காவோட டாரிஃப் பிரச்சனை எதுவும் வந்துச்சுன்னா, இந்த பிரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க மாத்திருவாங்க. ஏன்னா, அப்ப உருவாகக்கூடிய சூழ்நிலை வித்தியாசமா இருக்கும்ங்கிறதால. அதே மாரி தான் உலக வங்கி இலங்கைய பத்தின எதிர்பார்ப்புகள மாத்திட்டு இருக்காங்க. 2025ல 3.5% வளர்ச்சிய காட்டும்னு ஏப்ரல் மாசம் அவங்க எதிர்பார்த்தாலும், இந்த மாசம் 4.4% வளர்ச்சிய காட்டும்னு மறுபடியும் எதிர்பார்க்குறாங்க. இப்படி இவங்க பிரெடிக்ஷன மாத்துனதுக்கு காரணம் ஓரளவு ரிஸ்ட்ரக்சரிங் நடந்து பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சு இருக்கிறதால. அதனால தான் பொருளாதார மறுசீரமைப்புங்கிறது ரொம்ப அவசியம்னு நாங்க அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம். இந்த பொருளாதார மறுசீரமைப்பு பத்தி தான் உலக வங்கியும் அவங்களோட ரிப்போர்ட்ல நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படி இலங்கையில கிட்டத்தட்ட 22% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ தான் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது கிரைசிஸ் காலத்துல இருந்த அளவ விட குறைவா இருந்தாலும், இன்னமும் அது பெரிய அளவுதான்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் வறுமை கோட்டுல பட்டும் படாம கொஞ்சம் கோட்டுக்கு மேல 10% மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிருக்கு. அதாவது 1, 2, 3, 1, 2, 3ன்னு மக்கள எண்ணிட்டு போனா, குறைஞ்சது 3ல ஒருத்தராவது வறுமை கோட்டுக்கு பக்கத்துல தான் இருக்காரு. அதனால தான் மறுசீரமைப்பு பண்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதே நேரம் அந்த ரிப்போர்ட்ல இலங்கையோட பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும்னு சொன்னா, வேலை வாய்ப்புகள உருவாக்கணும். அதுக்கு முக்கியமா இந்த லேண்ட் மார்க்கெட், நில உரிமை, வொர்க் ஃபோர்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட் மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள சால்வ் பண்றதுல கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அத்தோட கவர்ன்மெண்ட் செக்டருக்கு இப்ப இருக்கிற இந்த சேலரி சிஸ்டத்த விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான வித்தியாசமான சேலரி சிஸ்டம் ஒண்ணு கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, கவர்ன்மெண்ட் வொர்க்ல இருக்கிறவங்களுக்கு போதுமான அளவு சம்பளம் இல்லாததும், இலங்கையில ஒரு பக்கம் அதிகமான ஊழல் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கு.
ஏன் அதிக சம்பளம் குடுக்க முடியலன்னு பார்த்தா, நாங்க அடிக்கடி சொல்ற மாதிரி, தேவைக்கு அதிகமான அளவு கவர்ன்மெண்ட் வொர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. இந்த புத்துக்குள்ள எறும்பு கூட்டம் இருக்கிற மாதிரி, அரசுக்கு சொந்தமான வியாபாரங்கள்ல, அங்க, இங்கன்னு எல்லா இடத்துலயும் அரச ஊழியர்கள் இருக்கிறதால, அவங்களோட சம்பளத்துக்காகவே நெறைய செலவாகுது. சம்பளம் மட்டும் இல்ல. அவங்க வேலை செய்ற மேசை, கதிர, ஃபர்னிச்சர், ஏசி, லைட், வாட்டர் பில், வேலை செய்ற பில்டிங் மெயின்டனன்ஸ், அவங்கள கூட்டிட்டு போக வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட் செலவு, ஓடி அப்படின்னு எக்கச்சக்கமான செலவுகளும் அட் ஆகுறதால, அவங்களுக்கு நிறைய சம்பளம் குடுக்க முடியாம இருக்கு. நியாயமா பார்த்தா, நல்லா வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு அதிக சம்பளம் குடுத்து வேலைக்கு வச்சு, அவங்கள இவாலுவேட் பண்ணணும். ஆனா, வேலை செய்ற ஆட்களோட அளவ குறைக்கணும். அது மூலமா எங்களுக்கு நிறைய பணத்த சேமிக்க முடியும். இத தான் நாங்க மட்டும் இல்ல, இப்ப வேர்ல்ட் பேங்கே சொல்றாங்க. வேர்ல்ட் பேங்க் சொல்லுற இன்னொரு விஷயம் தான், இலங்கையோட செலவுகள்ல 100க்கு 80% செலவு எதுக்கு செலவாகுதுன்னு நெனைக்கிறீங்க? எங்களோட கடனுக்கான வட்டி கட்டவும், பென்ஷனுக்கும், கவர்ன்மெண்ட் வேலை செய்றவங்களோட சம்பளத்துக்கும் தான் செலவாகுது. அப்படின்னு உலக வங்கி சொல்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் செலவு பண்ணது போக, மத்த செலவுகளுக்கு காசு கொஞ்சம் தான் இருக்கும். மத்த செலவுன்னு சொல்றது, கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு வசதிகள்னு நாட்ட லாங் டர்மா பாதிக்கிற தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ண எங்ககிட்ட கொஞ்சம் காசு தான் மிச்சமா இருக்க போகுது. ஸோ வேர்ல்ட் பேங்க் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதிகமா செலவு பண்றீங்க. அதுல பெரும்பாலான செலவு உங்க கண்ட்ரோலுக்கு வெளியே இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா பொருளாதார மறுசீரமைப்பு பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. அதே தான் அட்வோகாட்டா மூலமா நாங்களும் அரசாங்கம் பிசினஸ் பண்ண வேணாம். நிலத்தோட உரிமைய மக்கள் கிட்ட குடுங்க. கஸ்டம்ஸ சரிப்படுத்தாம பெரிய பெரிய ஹார்பர் எல்லாம் கட்டி வேலை இல்ல. ஏன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு இம்போர்ட், எக்ஸ்போர்ட்லாம் பண்ண முடியாது. இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இருக்கிற லேபர் ஃபோர்ஸ் பிரச்சனைய சால்வ் பண்றத கவனிங்கன்னு நிறைய தடவ சொல்லியிருக்கோம். ஏன்னா நாட்டோட பொருளாதாரம் வளரணும்னா கண்டிப்பா எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், பொருளாதார சீர்திருத்தங்கள் செஞ்சே ஆகணும். இந்த மாதிரியான இன்னும் பல பொருளாதார தகவல்கள் தொடர்பான வீடியோஸையும், கன்டென்ட்ஸையும் தெரிஞ்சுக்கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மட்டும் இல்லாம Facebook, Insta, TikTok மாதிரியான எல்லா சோஷியல் மீடியாஸ்லயும் எங்கள ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவ நிறைய ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கன்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம்.